Hello everyone, welcome back to Keystone IAS Academy. So today, December 30, 2025, The Hindu newspaperல இருக்கக்கூடிய important articlesக்கான ஒரு discussion பார்க்கலாம். So today's topics are model conduct, India must improve access to AI resources and upskill its workforce. The quiet foundations for India's next growth phase. Why inclusion drives business growth? Indian Navy's stitched sailing vessel INSV Kaudinya sets off for Oman. So let's see the articles one by one. The first article is related to artificial intelligence, especially regulation. அதாவது இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்பில்ட்டாகவே எல்லாத்துலேயுமே வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ளாடி வந்துடுச்சு. இப்போது இதை எப்படி வந்து நம்ம ரெகுலேட் பண்ண போகிறோம்? இன்னும் அதை வந்து ரெகுலேட் பண்ணணும்னா ஒரு சைடு வந்து சேஃப்டி அதனுடைய இப்போ ஓவராக ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இனோவேஷன் வந்து பாதிக்கப்படும். இன்னும் புதுமை வந்து அது பெறாது. நம்ம ரெகுலேட் பண்ணும்போது அது வந்து இன்னும் ரெஸ்ட்ரிக்டாக தான் ஆகும். இல்லை நம்ம வந்து ரெகுலேட் பண்ணலை, ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து அதிகமாக வேகமாக இனோவேஷன் நடந்துகிட்டே இருக்கும். புது புது விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் எந்த ரெகுலேஷனும் இல்லைன்னா. ஆனால் அதே சேம் டைம் அது பப்ளிக்கோடைய சேஃப்டியும் பாதிக்கப்படும். ஸோ இது எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நோ லாங்கர் ஃபியூச்சரிஸ்டிக், இட் ஆல்ரெடி டிசைட்ஸ் வாட் வி சி ஆன்லைன். ஸோ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு எப்பயுமே வந்து நமக்கு உள்ளோடியே நம்ம என்ன பண்ணாலும், நம்ம என்ன ஆன்லைனில் பார்த்தாலும், எப்படி லோன் அப்ரூவல் ஆகிறது, எப்படி வந்து நம்ம ஜாப் ரெஸ்யூம் வந்து அப்ரூவ் ஆகுது, எப்படி ரிஜெக்ட் ஆகுது, ஒரு ரெஸ்யூமும் ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ் எப்படி ரிஜெக்ட் ஆகுது, ஹவு ஃப்ராட் இஸ் டிடெக்டட், ஈவன் ஹவு இமோஷன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் உட்பட எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி இன்பில்ட்டாக வந்துடுச்சு. ஸோ இந்தியாவோட கரண்ட் அப்ரோச் என்ன இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு? இந்தியா என்ன பண்ணுது, மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற அப்ரோச் என்ன? இந்தியாவுக்கு டெடிக்கேட்டடாக ஏஐ லான்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக இந்தியா என்ன பண்ணுதுன்னா இன்டைரக்டாக வந்து ஐடி ஆக்ட், ஐடி ரூல்ஸ் இருக்குது, டேட்டா ப்ரொடெக்ஷன் லாஸ் இருக்குது, தென் செக்டோரல் ரெகுலேட்டர்ஸ் லைக் அதாவது இப்போ பேங்கிங் கிரெடிட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுறது, செபி வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸில் இருக்கிறத மெயின்டைன் பண்ணாங்க. அதாவது அந்தந்த செக்டார்க்கான அந்தந்த ரெகுலேட்டிங் பாடி வந்து ஏஐயும் கலத்தி வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன குறிக்குது, என்ன இந்த ஆத்தர் சொல்ல வராங்க அப்படின்னா, ஏஐயோடைய எஃபெக்ட்ஸை வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது ஏஐ வந்து பேங்கிங்கில் என்ன எஃபெக்ட் இருக்குது அது ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுது. ஏஐயோடைய கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன ரெகுலேட் என்ன வந்து பண்ணிட்டுருக்கு அது வந்து செபி அதனுடைய எஃபெக்ட்ஸ் தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்களே தவிர அந்த ஏஐ இட் செல்ஃபே வந்து ஏஐயே வந்து ரெகுலேட் பண்ணல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கே நான் உண்டான ஒரு லா வந்து இல்லை. அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதுலேருந்து வரக்கூடிய விளைவுகள், அந்த பின் விளைவுகள் அதை மட்டும்தான் வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கான அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த அளவுக்கு தான் ஒருத்தவங்களுடைய எமோஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த அளவுக்கு தான் ஒருத்தவங்களுடைய டேட்டா வச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குன்னு எந்த செப்பரேட் லாஸும் கிடையாது. ஸோ இதனால என்ன ஆகுது? வாட் இந்தியா லேக்ஸ் இஸ் அ கிளியர் டியூட்டி ஆஃப் கேர். ஓகே, ஸ்டேட்டுடைய டியூட்டி ஆஃப் கேர், ஒரு கேர் பண்ணி ஒரு கேர் பண்ண வேண்டிய ஒரு கடமையிலிருந்து இந்தியன் ஸ்டேட் வந்து தவறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? அப்போ ஏஐ வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹார்ம். ஒரு ஏஐ வந்து ஒரு ஏஐ கூட நம்ம சாட்ஜிபிட்டியில் வந்து நம்ம பேசும்போதோ இல்லை இது வந்து ஏதோ ஒன்று பேசும்போது ஏஐனால நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ஹார்ம் ஏற்படுது. நம்ம எல்லா டெசிஷன்ஸ்க்குமே வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம், இல்லை ரொம்ப லாங் டைம் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி லாங் டைம் அதிலே சாட்டில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏஐ கிரியேட் பண்ணுற சைக்காலஜிக்கல் ஹார்ம்க்கு யார் ரெஸ்பான்சிபிள்? Who is accountable if AI systems discriminate or manipulate? இப்போ ஏஐ சிஸ்டம் ஒருவேளை வந்து பிடபிள்யூடி பர்சன்ஸ்க்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் சப்போஸ் திடீர்னு அது பண்ணுச்சுன்னா அந்த டிஸ்கிரிமினேஷனுக்கும் அந்த மேனிப்புலேஷனுக்கும் வந்து யார் வந்து பொறுப்பெடுத்துக்கிறது? ஹூ ரிப்போர்ட்ஸ் when ஏஐ சிஸ்டம் ஃபெயில்? இப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வருது. இதெல்லாம் அடிப்படையிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையே வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கான விஷயம். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ஸ்டேட் இருக்கிறாங்க, ஸ்டேட்டுக்கு வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, ரிசர்வேஷன் இப்படி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டியூட்டி ஆஃப்
கேர் அடிப்படையில் சிட்டிசன்ஸோட கேர் அடிப்படையில் ஸ்டேட்க்கு சில கடமைகள் இருக்குது. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இந்த பாதிப்புகள்லாம் வந்தால் இதுக்கு வந்து யார் பொறுப்பெடுத்துக்கிறது? அப்போ சைனாவை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ சைனா ஹேஸ் ப்ரொபோஸ்ட் எமோஷன் பேஸ்ட் ஏஐ ரூல்ஸ். ஓகே, எமோஷன் பேஸ்ட் ஏஐ ரூல்ஸ் சைனால ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. வேர் கம்பெனிஸ் மஸ்ட் டிடெக்ட் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டர்வீன் பண்ணணும். கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கிற ஏஐனால வரக்கூடிய டிஸ்ட்ரெஸை வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சைனால ஒரு ரூல் இருக்கு. பட் இந்தியா ஹஸ் அவாய்டட் திஸ் அப்ரோச். வை? பிகாஸ் இட் கேன் லீட் டு எக்ஸசிவ் சர்வைலன்ஸ். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி எக்ஸசிவ் சர்வைலன்ஸ், ரொம்ப அதிகமாக வந்து நம்ம ஓவர் ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா இனோவேஷன் வந்து பாதிக்கப்படும், ப்ரைவசி வயலேட் ஆகும். நம்ம சர்வைலன்ஸ் பண்ணணும், ஒருத்தவங்களையும் வந்து எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய ப்ரைவசி வயலேட் ஆகும், எக்ஸசிவ் சர்வைலன்ஸ் வரும். தென் அதனால வந்து இனோவேஷன் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகாது. அங்கேயே வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறதுனாலே வந்து ஒரு லெவல்லே நின்றுடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த ஓவரால் ஆர்டிக்கிளில் வந்து என்ன வந்து மெயினாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரெகுலேட் ஃபர்ஸ்ட் பில்டு லேட்டர். அப்படி நம்ம அந்த ஸ்டெப் எடுத்தோம், அதாவது பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து அது பில்டிங் ஸ்டேஜில் இருக்குது, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போவே நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம்னா இனோவேஷனை கில் பண்ணிடும். அதுக்கு பதிலாக கெப்பாசிட்டி பில்ட் பண்ணிகிட்டே வந்து ஸ்மார்ட்டாக ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா திஸ் கிரியேட்ஸ் லீடர்ஷிப். இந்தியாவே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியில் ஒரு லீடர்ஷிப்பாக திகழும் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் ஃபார் பிஹைண்ட் யூஎஸ் அண்ட் சைனா இன் பில்டிங் ஃப்ரண்டியர் AI models. So excessive regulation can now could India depend on foreign technology மாத்திடும். ஸோ நாம் வந்து ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்மார்ட்டாக ரெகுலேட் பண்ணோம். அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா வந்து டெக்னாலஜி ஃப்ரெண்டில் வந்து ஒரு குளோபல் லீடர்ஷிப் வந்து எடுக்கலாம். ஓகே, தென் வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? இந்தியா ஷுட் இம்ப்ரூவ் அக்சஸ் டு computing power, upskill engineers and researchers. Obviously skilling is very important. டிரான்ஸ்லேட் ரிசர்ச் வந்து இண்டஸ்ட்ரிக்கு மாறணும். ஆல்ரெடி நேற்று நம்ம பார்த்தோம், பேப்பரில் இருக்கிறது ரிசர்ச் யூனிவர்சிட்டியில் இருக்கிறது ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும். இன்க்ரீஸ் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஏஐ. ஓகே, அட் த சேம் டைம் இந்தியா ஷுட் ரெகுலேட் ஹை ரிஸ்க் ஏஐ யூஸில் சச் அஸ் ஹெல்த் கேருக்கு யூஸ் பண்ணுறது, ஃபைனான்ஸ், எலெக்ஷன்ஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், இதுலெல்லாம் வந்து அதிகமான அளவில் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால ரிஸ்க் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ரெகுலேட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மானிட்டரிங் எமோஷன்ஸ், இந்தியா கேன் ஆஸ்க் கம்பெனிஸ் டு ரிப்போர்ட் ஏஐ ஃபெயிலியர்ஸ், mandate incident reporting, fix accountability in deployment and not model creation. ஓகே, ஸோ இன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா யூஸை ரெகுலேட் பண்ணணும். நம்ம எப்படி ஏஐ வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணணும், நாட் இனோவேஷன். இனோவேஷன் வந்து தடை பண்ணாத அளவுக்கு ஸ்மார்ட்டாக வந்து ஏஐ வந்து ரெகுலேட் பண்ணி கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறத இனோவேஷன் தடைப்படாத அளவுக்கு பார்த்து நம்ம பில்ட் பண்ணோம். அப்படின்னா வந்து இந்தியா வந்து குளோபல் ஃப்ரெண்டில் குளோபலி டெக்னாலஜியில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து ஓவராலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் டு த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். With the present state of development, artificial intelligence can effectively do which of the following? So bring down electricity consumption is in industrial units, then create meaningful short stories and songs, disease diagnosis, text to speech conversion, then wireless transmission of electrical energy. So the answer is 1, 3 and 4. Okay, answer is B. Then coming to the mains question. So mains question on artificial intelligence la ketirukanga. It's a very important topic. Introduce the concept of artificial intelligence. How does AI help clinical diagnosis? Do you perceive any threat to privacy of the individual in the use of AI in healthcare? ஸோ இது ஹெல்த் கேரில் மட்டும் கேட்ட கொஸ்டின். ஏஐயோட ரெகுலேஷனில் கண்டினியூஸாக கொஸ்டின் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஏஐ சம்மிட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, ஸோ இது வந்து
இந்த டாபிக் நல்லா பார்த்து இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே என்னென்ன ரெகுலேட்டரி மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன ரெகுலேட்டரி ஆக்ட்ஸ் என்னென்ன இந்தியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுலேருந்து எவ்வளோ ரெகுலேட் ஆகுது, அண்ட் வாட் இஸ் ரிக்வயர்டு, வாட் ஷுட் பி த வே ஃபார்வர்ட், இதையும் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகே, தென் கம்மிங் டு த ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் emerged as an effective tool for environmental protection and sustainable development. In this context, discuss the applications of AI in environmental management and critically examine the limitations and ethical challenges associated with it. The next article is related to India's next growth phase. அதாவது ரீசண்டாக இந்தியா வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்டுங்கிற பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இந்தியா இஸ் த ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்டு, கிராசிங் $4.1 trillion ஜிடிபி. ஸோ இந்த க்ரோத் வந்து ஏதோ இந்த குருட்டாம்போக்கில் இல்லை இது ஆக்சிடென்டலாக நடந்தது கிடையாது. ஆக்சுவலி வாட் வாஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் ஒரு குட் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் டிஃப்ரெண்ட் திஸ் டைம் அப்படின்னா, திஸ் ஃபேஸ் ஆஃப் க்ரோத் இஸ் பில்ட் ஆன், எது மூலமாக இந்த க்ரோத் வந்திருக்கு அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி, ப்ரெடிக்டபிள் பாலிசி அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரமாட்டிக் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியா வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் ரிஃபார்ம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளீனிங் லாஸ், டிஜிட்டைசிங் அப்ரூவல்ஸ், ரெடியூசிங் காம்ப்ளையன்ஸ் பர்டன். ஸோ இதை வந்து இந்த ஆர்டிக்கிளில் 2025 ஒரு ஓவரால் ரிஃபார்ம்ஸ் நடந்தது எல்லாத்தையுமே ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் 2025 அப்படிங்கிற நேமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இயர் எண்டுங்கிறதுனால 2025 என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற ஓவர்வியூ வந்து நிறைய ஆர்டிகிள்ஸில் வரும். ஸோ திஸ் ஆர்டிகிள் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தேட். ஸோ இப்படி நம்மளுக்கு கொஸ்டின் வராது, பட் ஸ்டில் ஒரு செக்டார்லையும் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்திருக்குங்கிற ஒரு ஓவர்வியூ நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஆன்சர்ஸ் எழுதும்போது ஏதாவது இஷ்யூ பேஸ்ட் கொஸ்டின் வந்தால் ஆன்சர்ஸ் எழுதும்போது இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு ட்ரேட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவோட எக்ஸ்போர்ட் க்ராஸ்ட் $825 billion. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன ரிஃபார்ம் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, Trade Connect e-platform and Trade Intelligence and Analytics portal. Obviously, digitizing things. Okay, so these reduce paperwork, delays and uncertainty. இது மட்டும் இல்லை, ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் யார் கூட எல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க, இந்தியா, யூகே, ஓமன் கூட செப்பா, நியூசிலாந்து கூட FTA. கரெக்டாக ஆல் த்ரீ signed this year. So these are disciplined FTAs. Okay, so then coming to the startups and digital markets, India now has over 2 lakh startups, 21 lakh job create பண்ணியிருக்காங்க. ONDC handling millions of daily transactions. So MSMEs வந்து கவர்மெண்ட் டைரக்டாக செல் பண்ணுறதுக்கு, MSMEs வந்து கவர்மெண்ட் டைரக்டாக செல் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. Then this shows how digital public infrastructure fuels growth. Then coming to legal and labor reforms, already நம்ம வந்து labor laws பார்த்தோம். So key reforms include 71 obsolete laws, old laws, 71 பழைய laws வந்து ரிப்பீல் பண்ணிட்டு 4 labor codes வந்து implement பண்ணியிருக்கிறோம். Already we saw this in detail, and reducing 47,000 compliances. Okay, so this helps formal job creation, worker protection, industrial scale up, etc. Then infrastructure and energy sectorல maritime laws எல்லாம் modernize பண்ணியிருக்கிறோம். So this Merchant Shipping Act 2025 recently நம்ம பார்த்தோம். Also Indian Ports Act 2025. This is also very important. Energy reforms also focused on reducing investor risk, nuclear energy mission, small modular reactors. Nuclear Energy Act also introduced லாங் டேர்ம் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள், ரிஸ்க்கை கம்மி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் டு கிரியேட் மோர் ஜாப்ஸ் விச் வில் சஸ்டைன் த க்ரோத். ஸோ அப்படின்னு ஆத்தர் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆர் வெரி குட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 2025. ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ்னால இதை நம்ம ஸ்டேபிளாக பில்ட் பண்ணனால தான் இந்தியா பிகம் எ 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்டுன்னு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆர் ஓவரால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், பட் ஈக்குவலி அந்த இன்டெப்த் பார்த்து வச்சுக்கோங்க. லைக் லேபர் கோட்ஸ் அப்படி லேபர் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா go to in-depth detail of that labor reforms, exactly what are the points I mentioned நம்ம ஆர்டிக்கல்லையே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே போல் நியூக்ளியர் எனர்ஜி,
அது ரிலேட்டடா என்ன இருக்குதோ அத அந்த அந்த நியூ லா வந்து அப்படியே எக்ஸாக்ட்டா வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் திஸ் ரிஃபார்ம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ரிஃபார்ம் இஸ் a very good question for or very good has a very good scope for coming in the 2026 means question paper. Okay, ஸோ அதனால எல்லா தனித்தனி ரிஃபார்ம்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. The next article is related to inclusive growth. அதாவது இப்போ இன்க்ளூஷன், அதாவது இன்க்ளூஷன்னா என்ன? இப்போ அந்த வளர்ச்சியில் வந்து பெண்களை இந்த மாதிரி பிடபிள்யூடி பர்சன்ஸ் அந்த மாதிரி பின்தங்கி இருக்கிறவங்கள வந்து அவங்களையும் வந்து சேர்த்து அவங்க வளர்ச்சி வந்து ஏற்படுத்துறது தான் வந்து இன்க்ளூசிவ் growth. டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அவங்களையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசர்வேஷன்ஸ்லாம் இப்போ கொடுத்துருக்குறோம். ஸோ இன்க்ளூசிவ் growthக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு செக்டார்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து அவங்களையும் வந்து மேலே எடுத்துட்டு வரணும். அவங்களையும் வந்து எக்கனாமிக்கலி அவங்கள நல்லா நல்லா ஈக்குவலாக வந்து மற்றவங்களோட கொண்டு வரணும் அப்படிங்கிறது இன்க்ளூஷனுடைய கான்செப்ட். ஸோ இது இவ்வளோ நாளாக வந்து மாரல் இஷ்யூவாக இருந்துச்சு. விச் மீன்ஸ் அவங்க எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல, ஸோ அவங்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு வேல்யூ பேஸ்டு விஷயமா தான் இருந்துச்சு. பட் டுடே திஸ் ஆர்டிகல் கிவ்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ டுடே இட் பிகம்ஸ் த பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூ. இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னா, எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கம்யூனிட்டியோடைய எக்கனாமி குளோபலி பார்த்தோம்னா 3.9 ட்ரில்லியன் ஆனுவல் ஸ்பெண்டிங் பவர் இருக்கு. விச் மீன்ஸ் இவங்களை இன்க்ளூட் பண்ணாமல் எக்கனாமி இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமிக்கு வந்து அதிகமான பாதிப்பு ஏற்படும். ஸோ இவங்களை இன்க்ளூசிவாக நம்ம கொண்டு வந்தோம்னா எக்கனாமிக்கு அதிகமான வளர்ச்சி ஏற்படும். இதே நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து அபவுட் 135 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் வந்து $168 பில்லியன். அப்போ இவங்களை எக்ஸ்க்ளூஷன் பண்ணும்போது எக்ஸ்க்ளூஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் விச் காஸ்ட் இந்தியா அப் டு 1.7% ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியில் 1.7% வந்து இழக்க போகிறோம் இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனால. அப்போது இவங்களை இன்க்ளூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எக்கனாமிக்கலி ஒரு க்ரோத்தும் இருக்குது. இந்த பெர்ஸ்பெக்டிவை இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்க்கல. இன்க்ளூஷன் வந்து ஒரு மாரல் இஷ்யூவாக தான் இருந்துச்சு. திஸ் ஆர்டிக்கல் இஸ் வெரி குட் பாயிண்ட்ஸில் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்க்ளூஷன் பியாண்ட் ஸ்லோகன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்க்ளூஷன் அப்படின்னா எப்படி வந்து இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, இன்க்ளூஷன் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 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 லோகோ போடுறோம், எல்லாருமே கை கோர்த்து இருக்கிற மாதிரி ஒரு லோகோ வந்து போடுறோம், அண்ட் நிறைய பிக்சர்ஸ் வந்து இது பண்ணுறோம், ஜஸ்ட் பெர்ஃபார்மேட்டிவாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபாரின் பாலிசியில் நம்ம பார்த்தோம், வி ஆர் இன் த பெர்ஃபார்மேட்டிவ் ஜோன். பெர்ஃபார்மேட்டிவாக வந்து கெஸ்டர்ஸ் சிம்பாலிசம் பண்ணுறதுனால எந்த ரிஃபார்மும் வரப்போகிறது இல்லைன்னு ஒரு ஆர்டிக்கிளில் பார்த்தோம். இது சேம் இப்போ இன்க்ளூஷன் இங்கே பார்க்குறோன்னா இன்க்ளூஷன் வந்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு ஒரு பெர்ஃபார்மேட்டிவாக இருக்குது. லைக் அது மாதிரி வாட் இஸ் தட் ரியல் இன்க்ளூஷன் அப்படின்னு ஆர்டிக்கிளில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்க்ளூசிவ் ஒர்க் பிளேஸ் பாலிசிஸ், ஹெல்த் கேர் கவரேஜ், கெரியர் ப்ரோக்ரஷன், ரெப்ரசன்டேஷன் இன் லீடர்ஷிப் பொசிஷன். ஸோ இதெல்லாம் வந்து தான் ரியல் இன்க்ளூஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஒய் பிஸ்னஸஸ் பெனிஃபிட் ஆகணும்? ஓகே, எக்கனாமிக்கு வந்து 1.7% ஆஃப் ஜிடிபி வந்து இந்த கம்யூனிட்டி வந்து இந்த கம்யூனிட்டியோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நாட் ஓன்லி திஸ் எல்ஜிபிடி கம்யூனிட்டி, லைக் இந்த ஆர்டிக்கிளில் ஸ்பெசிஃபிக்காக எல்ஜிபிடி கம்யூனிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இத்தனை பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இன்க்ளூசிவ் பண்ணுறதுனால எக்கனாமி பெனிஃபிட் ஆகும். தென் ஒய் பிஸ்னஸ் பெனிஃபிட் ஆகணும்? இன்க்ளூசிவ் ஒர்க் பிளேசஸ் அட்ராக்ட் டாப் டேலண்ட். வி நீட் டேலண்ட், வி நீட் டேலண்டட் பீப்புள் இல்லையா? ஸோ இன்க்ளூசிவ் ஒர்க் பிளேசஸில் வந்து பெரிய டேலண்டட் பீப்புள்ஸ் உள்ள ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ விச் வில் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி, இன்க்ரீஸ் பிராண்ட் லாயல்ட்டி, தென் ரெடியூஸ் அட்ரிஷன். ஓகே, பட் பப்ளிக் சப்போர்ட் ஃபார் சிம்போலிக் ஆக்டிவிசம் இஸ் டிக்ளைனிங். லைக் பெர்ஃபார்மேட்டிவாக வந்து ஒரு இன்க்ளூஷன் காமிக்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பீப்புள் நவ் எக்ஸ்பெக்ட் கன்சிஸ்டன்ட் இயர் ரவுண்ட் ஆக்ஷன், நாட் ஓன்லி அந்த டேஸ் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட் டே இந்த மாதிரி அந்த டேஸ்க்கு மட்டும் ஒரு லோகோ ஒரு தீம் வச்சு அதுக்கு மட்டும் வந்து பெர்ஃபார்மேட்டிவாக பண்ணாமல் இயர் ரவுண்ட் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் இஸ் வாட் நீடட். இன்க்ளூஷன் இஸ் நாட் சேரிட்டி, இட் இஸ் ஸ்மார்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் வாட் த ஆர்டிக்கிள் சேஸ். அண்ட் திஸ் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்க்ளூஷன் இஸ் ஸ்மார்ட் எக்கனாமிக்ஸ். அந்த வேர்ட் ரொம்ப அழகான ஒரு டேர்மாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க, மெயின்ஸ் ஆன்சர்ஸில் யூஸ் பண்ணலாம். So that's all in this article.
coming to the last one, which is in the news section, which is related to INSV Kaudinya. ஸோ இந்த கௌடன்யா அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டிச்டு சேலிங் வெசல். ஸ்டிச்டு அதாவது தைக்கப்பட்ட சேலிங் வெசல். ஸோ வாட் மேக்ஸ் திஸ் ஸ்பெஷல், எதுக்காக வந்து பேசுகிறோம் அப்படின்னா, ஏன்ஷியன் ஷிப் பில்டிங் டெக்னிக்ஸ் மூலமாக இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பழைய காலத்து டெக்னிக் மூலமாக மெட்டல் நெயில்ஸ் வச்சு அடித்து மெட்டல் நெயில்ஸ் போட்டு ஒரு ரீசன்ட் டெக்னிக்ஸில் பண்ணாமல் நேச்சுரல் ஃபைபர்ஸ் எடுத்து அதை தச்சு அதை பின்னி வந்து இந்த ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ்டாரிக்கல் இந்தியன் மெரிடைம் ப்ராக்டிசஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எங்கேருந்து வாயேஜ் வந்திருக்க, வாயேஜ் எங்கே போயிட்டுருக்குன்னா sailed ஃப்ரம் போர்பந்தர் டு மஸ்கட். Okay, so retraces ancient trade routes between Gujarat, Oman and Indian Ocean world. Okay, so Gujarat, போர்பந்தர் குஜராத்லேருந்து மஸ்கட் போகுது. ஸோ இந்தியா, ஓமன், அந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஐஎன்எஸ்வினால அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பில்ட் ஆகும், இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஓகே, that's it. It is in the article. So this voyage strengthens India-Oman relations, Indian Ocean identity, soft power diplomacy. So this is what related to INSV Kaudinya. Okay, so that's all for today. See you in the next class. Thank you.